எக்ஸசைஸ். பிரெயினை பத்தி நம்ம ஒரு 5 வாரமா நம்ம பார்த்துட்டு வரோம். பிரெயின் வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆர்கன். அதுதான் வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி அதை செயல்விக்க வைக்கிறது. இப்போ இந்த பிரெயினுக்கு வந்து நம்ம ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் திறமைசாலியா, இன்னும் கொஞ்சம் அறிவாளியா, இன்னும் கொஞ்சம் நம்ம வேலைகளை சுறுசுறுப்பா செய்யறதுக்கு, யாராவது சொல்லி கொடுக்கறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து பிரெயினை நம்ம ஆக்டிவா வச்சுக்கிட்டோம்னா அதை முடியும். பிரெயினை நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஹாப்பியா இருக்கலாம். ஸோ அந்த பிரெயினை எப்படி ஆக்டிவா வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பல வாரமா பார்த்துட்டு வரோம். இந்த செஷன்ல என்னென்ன நடக்கும்ன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரெயினை பத்தின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுப்பேன். அடுத்தது வந்து பிரெயினுக்கு எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பேன். அதுக்கு அடுத்தது நான் கொஞ்சம் குவிஸ் கண்டக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜோக் சொல்லுவேன். இதுதான் இந்த செஷன்ல நடக்க போகுது. பசங்கெல்லாம் அவங்கவுங்க வீடியோவை ஆன் பண்ணிடுங்க. அவங்கவுங்க பேர் போட்டுக்கோங்க. ஸோ நான் இன்டராக்ட் பண்ணும்போது நீங்க ஆன்சர் பண்ணும்போது அவங்களுக்கு கிளாப் பண்ண வசதியா இருக்கும். எல்லாரும் வீடியோஸ் ஆன் பண்ணிடுங்க. எல்லாரும் ஆன் பண்ணுங்க வீடியோவை. அப்பதான் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாரும் வீடியோஸ் ஆன் பண்ணிடுங்க ப்ளீஸ். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீக் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீகேப் மாதிரி லாஸ்ட் வீக் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணமோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீக் என்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாரும் கேமராவை ஆன் பண்ணிடுங்க. அப்போதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க எல்லாரும் எக்ஸசைஸ் என்ன பார்த்து செய்றீங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். நானும் என்னோட பிரெயினை ஹாப்பியா வச்சுக்கணும்ல. ரெடி? ஓகே. இப்போ லாஸ்ட் வீக் கிளாஸ்ல 5 எக்ஸசைஸ் செஞ்சோம். அது யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு யாருன்னா சொல்லி செஞ்சு காமிக்கிறீங்களா? லாஸ்ட் வீக் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ ஈஸியா வரும் இந்த எக்ஸசைஸ். யாராவது செஞ்சு காமிக்கிறீங்களா லாஸ்ட் வீக் செஞ்ச எக்ஸசைஸ்? கேமரா ஆன் பண்ணிட்டு செய்யுங்க. செய்றீங்களா? பாவனா செய்றீங்களா? இல்லையா? சரி, நானே ஆரம்பிக்கிறேன். அதை பார்த்து செய்யுங்க எல்லாரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்பவும் போல கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். எப்படி கிளாப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? 1 2 3 1 2 3 1 2 3. எல்லாரும் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணும். நல்லா கிளாப் பண்ணாதான் இதுல இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். நம்ம மூளைக்கு கொஞ்சம் அதிகப்படியான எனர்ஜி வரும். நமக்கு நம்ம இன்றைய நாள் முழுக்க நம்ம ஹாப்பியா இருக்கலாம். நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கலாம். ஓகேவா? கிளாப் பண்ணி முடிச்சிட்டீங்க எல்லாரும்? ரெடி. நெக்ஸ்ட் வந்து ஜாயின் யுவர் ஃபிங்கர். இப்படி வச்சுக்கிட்டோம். நம்ம லாஸ்ட் வீக் உண்டான 5 எக்ஸசைஸ் இப்போ செய்ய போறேன். இப்படி செய்யலாம். அது வந்து ஓப்பன் க்ளோஸ். அது வரிசையா வர எந்தெந்த ஃபிங்கர் வருதோ அதை மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு அடுத்த உள்ள ஃபிங்கர் ஓப்பன் பண்ணக்கூடாது. இதுதான் போன வாரம் நம்ம செஞ்சோம். வரிசையா ஓப்பன் பண்ணிட்டு வரணும். மிஸ் பண்ணக்கூடாது. இதை நீங்க போன வாரம் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அழகா உங்களுக்கு செய்ய வரும். பார்க்கக்கூடாது, பார்க்காம செய்யணும். அடுத்தடுத்து உள்ள ஃபிங்கர் கடகடன்னு ஓப்பன் பண்ணணும். இதை போன வாரம் செஞ்ச எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆப்போசிட் ஹேண்ட், ஒரு ஹேண்ட் ஃபார்வர்ட், ஒரு ஹேண்ட் பேக்வர்ட், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை செய்யுங்க பார்க்கலாம். இது செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே. ஸ்பீடா பண்ணும். ஒரே பக்கம் தான் சுத்தக்கூடாது. ஒரு கை முன்னாடியும் ஒரு கை பின்னாடியும். இது செஞ்சோம். அடுத்தது வந்து ராபிட் ஷூட் பண்ணும். இந்த கையில ராபிட் ஷூட், நெக்ஸ்ட் ராபிட் ஷூட். ஸ்பீடா பண்ணணும். நீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்பீடா பண்ண முடியும். நீங்க அப்பனா ப்ராக்டிஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிளாப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஒரு கையில இப்படி ஸ்ப்ரெட் பண்ணும், ஒரு கையில ஸ்ட்ரைட் ஆக்கணும். ரெண்டு கையும் விரிக்கணும்.
ஒரு கையை ஃபுல்லா விரிக்கிறோம், ஒரு கையை இப்படி ஸ்ட்ரெயிட்டா விரிக்கணும் ஃபிங்கர்ஸ. இதெல்லாம் போன வாரம் செஞ்சது. உங்க நல்ல பிரெயினுக்கு நல்ல எக்ஸசைஸா இருக்கும் இது. ஏன்னா இந்த 5 விரல நம்ம அமுக்கி விரிக்கும்போது நல்ல ஸ்ட்ரென்த், நல்ல பிளட் வெசல்ஸ்லாம் பிளட் நல்லா சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இது சிம்பிளா பண்ணணும். இந்த கையில இப்படி ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸும் கொடுக்குறேன், ஒரு கஷ்டமான எக்ஸசைஸும் கொடுப்பேன். இது வந்து லாஸ்ட் வீக் பண்ணது எக்ஸசைஸ். ஓகே, எல்லாரும் கிளாப் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீக்கான எக்ஸசைஸ்க்கு போலாம். ரெடியா? ரெடியா? எல்லாரும் தம்ஸ் அப் கொடுங்க. ரெடி? ஓகே, ரெடி. இப்போ கிளாப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 1 2 3 1 2 3 1 2 3 கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் போறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஈஸியான ஒண்ணு. இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. 1. யார் மேலனா கோவமா இருக்கா அவங்க மனசுல நினைச்சுக்கோங்க. அவங்க நினைச்சுக்கிட்டு இப்படி குத்துற மாதிரி பண்ணிக்கோங்க. யார குத்துறீங்கன்னா உங்க மைண்ட்ல இருக்க லேசினஸ் எல்லாம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு வேகமா குத்துங்க. குத்துனீங்கன்னா உங்க மைண்ட்ல இருக்கிற லேசினஸ் எல்லாம் ஓடிடும். இந்த இடத்துல இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஜஸ்ட் ஃபார் ஃபன் செஞ்சா கூட இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஒரு 5 டைம்ஸ் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போலாம் நம்ம. நல்லா இருக்கா? செய்யும் போதே நல்லா உற்சாகமா இருக்கா உங்களுக்கு? இருக்குன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த விரல் இங்க இப்படி வைக்கிறோம்னா லெஃப்ட் ஹேண்ட்ல, ரைட் ஹேண்ட்ல இந்த விரல் இப்படி வைக்கணும். இப்படி ஒரு ஒரு கையும் இப்படி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த விரல் ஃப்ரண்ட் ஆள்காட்டி விரல் இருக்கு, இதுல சுண்டு விரல் இருக்கு. அடுத்த விரலுக்கு அப்படியே மாத்தணும். நீங்க வந்து மாத்தி இருக்கும்போது இந்த சுண்டு விரல் லெஃப்ட் ஹேண்ட்லயும் ஆள்காட்டி விரல் இப்படி வந்துருக்கும். திருப்பி அதே மாதிரி ரிவர்ஸ் வாங்க. அப்ப மாறக்கூடாது. இந்த கையில இங்க அமுத்தும் போது இந்த கையில சுண்டு விரல் அமுத்தி இருக்கணும். அடுத்தடுத்த விரலுக்கு அப்படியே வரணும். கரெக்டா வரீங்களா? கரெக்டா வரீங்கன்னா இந்த சுண்டு விரலுக்கு இந்த ஆள்காட்டி விரல் வந்துடும். புரிஞ்சிச்சா? லெஃப்ட் ஹேண்ட்ல சுண்டு விரல் இருக்குன்னா ரைட் ஹேண்ட்ல ஆள்காட்டி விரல் இருக்கணும். அடுத்து ஒரு ஒரு விரல்லாம் அமுத்திட்டே வரணும். 2 கையிலயும் ஒரே ஃபிங்கர் நீங்க அமுத்தி இருக்க கூடாது. இப்ப நான் அமுத்தினா இது தப்பு. இது இப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணும். இங்க பாருங்க, திரும்ப செய்யறேன் நானு. இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. இதுல ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சுட்டு இப்படி அமுத்துங்க. இதுல சுண்டு விரல் வச்சு இப்படி அமுத்துங்க. ரெடியா? அடுத்த ஃபிங்கர் அமுத்துங்க. அடுத்த ஃபிங்கர், அடுத்த ஃபிங்கர். இப்ப பாருங்க, இந்த கையில சுண்டு விரல், இந்த கையில ஆட்காட்டி விரல் வந்துச்சு. கரெக்டா செய்யணும். யார் கரெக்டா வரல யாருக்கும். ஓகே. அனு அவந்திகா மட்டும்தான் கரெக்டா பண்ணாங்க. இந்த விரல்ல சுண்டு விரல், இந்த விரல்ல ஆள்காட்டி விரல். அதுக்கு அடுத்து அப்படியே மூவ் பண்ணும். மூவ் பண்ணும்போது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா இருக்கும் பிரெயினுக்கு ஆக்டிவிட்டி செய்யறது. 1 2 3 4. ஆனா 2 கையிலயும் ஒரே ஃபிங்கர் அமுத்தக்கூடாது. அதுதான் உங்க கான்செப்ட். விரிச்சு வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த விரல், இங்க விரல் வச்சிருக்கீங்க. 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4. புரிஞ்சிச்சா? இதை வந்து நெக்ஸ்ட் வீக் நீங்க செய்யணும், பார்க்காம செய்யணும். யாருன்னா ஒருத்தர் இந்த எக்ஸசைஸை கண்டிப்பா செய்யணும். சரியா? பாவனா யாருன்னா செய்றீங்களா நெக்ஸ்ட் வீக்கு? 1 2 3 4. ஓகே, வெரி குட். இன்ட்ரெஸ்டா இருக்கா? இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பா யாருன்னா நெக்ஸ்ட் வீக் செஞ்சு காமிக்கணும். அடுத்தது இன்னொரு என்னன்னா, இப்போ வந்து இந்த விரல்ல இப்படி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளானதுதான். இந்த இடத்துல இந்த ஆள்காட்டி விரல் நீங்க இப்படி டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியானதுதான். 1 2 3. இந்த உள்ளங்கை வந்து இந்த விரல்கள்லாம் வந்து இந்த உள்ளங்கையில அமுத்தணும். அந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் தான் டஃபா இருக்கும். இது எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, இப்போ 2 விரலுக்கு சேர்த்த மாதிரி எக்ஸசைஸ். ரெடி? 1. ஒரு தடவை கிளாப் பண்ணுங்க. இப்படி ஓபன் பண்ணுங்க, புக்கை பிரிச்சு படிக்கிறதுக்கு. கிளாப், ஓபன். அதே மாதிரி இப்படி அப்சைட் டவுன், அப்புறம் இப்படி ஷேக் ஹேண்ட்.
ஸ்பீடா செய்யணும். கிளாப், ஓபன், அப்சைட் டவுன், செகண்ட். கிளாப், ஓபன், அப்சைட் டவுன், செகண்ட். ஸ்பீடா பண்ணுங்க. கிளாப், புக் ஓபன், அப்சைட் டவுன், செகண்ட். ஈஸியா இருக்கா? கிளாப், புக் ஓபன், அப்சைட் டவுன், செகண்ட். ஸ்பீடா பண்ணுங்க. தப்பு தப்பா பண்ணக்கூடாது, கரெக்டா பண்ணணும். ஓகேவா? கிளாப் பண்ணிட்டீங்களா? வெரி குட். எல்லாரும் அழகா ஆசையா செஞ்சீங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிளாப் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து பிரெயினுக்கு எப்படி மிச்ச ஆக்டிவிட்டிஸ்னால நம்ம அது பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம்? யாருக்காவது தெரியுமா? நான் வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் சொன்னேன் பிரெயினோட கெப்பாசிட்டி எவ்வளோ, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொன்னேன். யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இல்லையா? யோசிச்சு சொல்லுங்க. 2.5 மில்லியன் ஜிகாபைட். ஒரு பென் டிரைவ்ல நம்ம எவ்வளவு பிக்சர்ஸ் எவ்வளவு மூவி சேவ் பண்ணலாம் நம்ம தெரியும் நமக்கு. அது 1 GB உள்ள பென் டிரைவ் தான். ஆனா நம்மளுடைய பிரெயின் வந்து 2.5 மில்லியன் ஜிகாபைட் அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்கு. அவ்வளோ திங்ஸ் நம்ம வந்து அந்த பிரெயின்ல ஸ்டோர் பண்ணலாம். ஆனா நம்ம வந்து லெஸ் தேன் 10% தான் நம்ம பிரெயினை யூஸ் பண்றோம். கடவுள் கொடுத்த மூளைய நிறைய பயன்படுத்தணும். அதுல நிறைய விஷயங்கள் சேமிச்சு வைக்கணும். நல்ல விஷயங்கள் சேமிக்கும் போது நம்மளுக்கு அன்சைமா அப்படிங்கிற வயசானப்போ வரும்போது இருக்கிற மெமரி லாஸ் விஷயம் எல்லாம் வராது. அதுக்கு இப்ப தந்தே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். சரியா? புரிஞ்சுதா நான் சொல்றது? சோ நம்ம பிரெயினை வந்து நிறைய விஷயங்கள் போட்டு அதை சேகரிச்சு வைக்கும்போது அதை யூஸ் பண்ணும்போது நம்ம பிரெயின் ஆக்டிவாவே இருக்கும். இப்போ ஒரு சின்ன பசங்களுக்கு கூட என்ன பொருள் எங்க வைக்கிறோன்றது மறந்துடும். ஆனா வயசாக தான் முன்னெல்லாம் மறந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ சின்ன பசங்களுக்கே மறந்துடுது. அந்த மாதிரி மறதி ஃபியூச்சர்ல உங்களுக்கு எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நிறைய திங்ஸ், ஒரு பிக்சர்ஸ், இமேஜஸ், ஒரு இடம், இது மாதிரி எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணி வைக்கும்போது வயசானப்ப கூட நமக்கு அந்த மறதி பிரச்சனை வராது. ஒரு புக் எடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் பாத்தீங்கன்னாவே அதோட பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே மெமரைஸ் வர மாதிரி போட்டோகிராபிக் மெமரி அதுக்கு பேரு. அது பார்த்த உடனே அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு அப்படியே பிக்சர்ல பதிவாகிற மாதிரி பதிஞ்சிடணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் போகும்போது அந்த பிக்சரை மட்டும் நீங்க ஞாபகப்படுத்தினா போதும். அது அப்படியே எல்லாத்தையும் எழுதி வச்சிடலாம். இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா கூட அதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு லைன் சொல்லி பார்க்கணும். அதுக்கு அடுத்த நாள் அது அடுத்த லைன் சொல்லி பார்க்கணும். அது மாதிரி அந்த லைன் வரிசையா நீங்க சொல்லிட்டே வரும்போது அது மனசுல அப்படியே பதிஞ்சிரும். எப்ப எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு சொல்ற அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்க வந்து பிரெயினை ஆக்டிவா வச்சீங்கன்னா அதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப தேவை. நிறைய தண்ணி குடிச்சீங்கன்னா நல்ல ஹெல்த்தி பிரெயின் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய தூங்கணும். நிறைய மீன்ஸ் ஒரு 7 to 8 hours. பசங்களுக்கு எல்லாருக்கும் 7ல இருந்து 8 மணி நேரம் நைட்ல தூங்கணும். அப்போ பிரெயினுக்கு உண்டான ரெஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் டே நல்லா ஆக்டிவா வேலை செய்யும். ஓகேவா? இப்போதான் பிரெயினை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் குவிஸுக்கு போலாமா? ரெடியா? சரி, லாஸ்ட் வீக் குவிஸ்ல நான் என்ன சொன்னேன்? எல்லாம் இன்டராக்ட் பண்ணாதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும் கிளாஸ். யாராவது சொல்லுங்க. லாஸ்ட் வீக் கிளாஸ்ல நான் ஒரு குவிஸ் கொடுத்திருந்தேன். அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? யார் வேணா அன்மியூட் பண்ணி பேசலாம். எல்லாரும் அன்மியூட் பண்ணி பேசலாம். உங்க மைக்ல தான் அன்மியூட் இருக்கு. மைக்கை டச் பண்ணீங்கன்னா வரும். சித்ரேஷ், ஞாபகம் இல்லையா? நீ லாஸ்ட் வீக் வந்தியா? வரலாம். சொல்லுங்க. அந்த மேம் நெக்ஸ்ட் என்னென்ன கிளாஸ்ல நம்ம என்ன பிக்சர் பார்த்தோம்? பேப்பரும் பென்னும் எடுத்து வர சொல்லியிருந்தேன். இப்ப எல்லாரும் பேப்பர் பென் வச்சிருக்கீங்களா? ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் சொல்ல போறதை அப்படியே வரைய போறீங்க. இப்போ ஓகேவா? ரெடியா? ஒரு பட்டாம்பூச்சி வரைய போறோம் நம்ம இப்ப எல்லாரும். நான் சொல்ல நீங்க வரைஞ்சிக்கிட்டே வர போறீங்க. கடைசியில நான் சொன்ன பட்டாம்பூச்சி நீங்க வரைஞ்சிருக்கீங்களா? உங்களுடைய பிரெயின் எவ்வளவு ஆக்டிவா இருக்கு இந்த கிளாஸ்ல அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் அந்த பட்டாம்பூச்சியை காமிச்சீங்கன்னா, நான் போட்டிருக்க பட்டாம்பூச்சி மாதிரியே இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு தம்ஸ் அப். வெரி குட். நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டான கிட்ஸ்ன்னு சொல்லிடலாம். ரெடி. ஒரு பட்டாம்பூச்சி வரைய போறீங்க. அது வந்து ஆரஞ்சு கலர், பிளாக், ஒயிட் இது மூணும் கலந்த மாதிரி இருக்கும். கலர் பென்சில் இருக்கா உங்ககிட்ட எல்லாம்? இல்லைன்னா ஜஸ்ட் பட்டாம்பூச்சி மட்டும் வரைங்க. கலர் பென்சில் இருந்தா கலர் பண்ணலாம். ஆரஞ்சு கலர், பிளாக் கலர் இதுல மட்டும்தான் இருக்கு அந்த பட்டாம்பூச்சி. மேல ஒரு வட்டம் போடுங்க. அடுத்தது ஒரு ஓவல் போடுங்க. கீழே கொஞ்சம் பெரிய ஓவல் போடுங்க. போட்டுட்டு பட்டாம்பூச்சியோட ரெக்கைய பெருசா வளையிரும். இப்படி போயிட்டு வரையும். வரைஞ்சிட்டீங்களா?
சீக்கிரம் கரெக்டா 1 மினிட்ல இந்த டாஸ்க முடிச்சிடணும். வரைஞ்சிட்டீங்களா? அடுத்தது அதனுடைய கோடுகள், அந்த பட்டாம்பூச்சியோட ரெக்கையில கோடுகள் நிறைய இருக்கு. கோடுகள்லாம் நிறைய போட்டுருங்க. அதனுடைய ரெக்கையில நீளமான கோடுகள் போட்டுட்டு அந்த கோடு முடியிற இடத்துல வட்ட வட்டமா போட்டுருணும். அவ்வளவுதான் இந்த பட்டாம்பூச்சியோட படம். மனசு நல்லா வாங்கிட்டீங்களா? பட்டாம்பூச்சியில கோடுகள் இருக்கு, கருப்பு கலர் கோடுகள் இருக்கும். அது கீழே உள்ள பகுதிகள்ல ரவுண்டா வட்ட வட்டமா போட்டிருக்கணும். அது ஒயிட்டாவே இருக்கணும். அந்த கோடு போட்ட பகுதிகள்ல ஆரஞ்சு கலர்ல ஷேட் போடணும். அவ்வளவுதான். 1 மினிட் தான் இந்த டாஸ்க். அதுக்குள்ளே முடிச்சிடணும். ஸோ உங்க மூளையை யூஸ் பண்ணி நான் சொன்ன கலரு, நான் சொன்ன வடிவத்துல நீங்க வரையணும். நான் முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், உங்களுடைய 5 சென்ஸை நீங்க யூஸ் பண்ணும். எதுக்குன்னா, நம்ம நாக்கோட சுவையை யோசிச்சு பார்க்கணும். இந்த சாப்பாடு எந்த சுவையில இருந்துச்சு யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் கண்ணுல இந்த பிக்சர் பார்த்துருக்கோம், அதை தொட்டு பார்த்தா இந்த உணர்ச்சி இருக்கும். இந்த 5 சென்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இமேஜினரிலே, கற்பனையிலே நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கணும். வரைஞ்சிட்டீங்களா? இப்ப நான் பிக்சர் ரிலீவ் பண்ணவா? முடிஞ்சா கலர் பண்ணுங்க. ஆரஞ்சு கலர் மட்டும் தான் பண்ணிருக்கணும். வெளியில இருக்கிற ரவுண்ட்ஸ் எல்லாம் வெறும் ஒயிட்டாவே விட்டுருங்க. நடுவுல பாடி எல்லாம் ஆரஞ்சு கலர்ல, ஓரத்துல பார்டர்ல மட்டும் கருப்பு கலர். ரெடியா? பிக்சர் நான் ரிலீவ் பண்ண போறேன் இப்போ. வரைஞ்சி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. நான் பிக்சர் நான் என்ன பிக்சர் நான் யோசிச்சிருந்தேனோ அது உங்களுக்கு போடுறேன். வாழ்க வளமுடன். அண்ணி நீங்க காமிக்கிறதுக்கு முன்னாடி வரைஞ்ச பசங்களோட பிக்சரை காமிச்சிட்டு நீங்க லாஸ்டா காமிங்க. சரி, ஓகேம்மா. சரிம்மா, சிறப்பு. பசங்க வரைஞ்சி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்க பிக்சரை காமிங்க. நான் அடுத்தது வந்து அந்த பிக்சரை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். வரைஞ்சி முடிச்சிட்டீங்கன்னா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரஞ்சு கலர்ல தான் அந்த பட்டர்ஃப்ளை ஃபுல்லா இருக்க போது. பிளாக் கலர்ஸ் மட்டும் பார்டர்ல கொஞ்சம் டார்க்கா இருக்கும், சர்க்கிளா இருக்கும். அந்த சர்க்கிள்ஸ்ல எல்லாம் ஒயிட் அப்படியே இருக்கும். வெறும் 4 பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பிக்சர் ஒருத்தரா காமிங்க. நான் என்னோட வீடியோ ஆஃப் பண்றேன். அப்போ உங்க பிக்சர் வந்து எல்லாருக்கும் தெரியும். உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். வெரி குட். எல்லாருக்கும் கிளாப்ஸ். எல்லாரும் வெரி குட், வரைஞ்சிருக்கீங்க அழகா. உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, அதாவது இப்போ மொபைல், டிவி இதெல்லாம் வந்துட்ட பிறகு நீங்க யோசிக்கிற திறனுமே கம்மி ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, டிவியை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுடைய யோசிக்கிற திறமை ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இமேஜின் பண்ணும். ஒரு புக்கு படிக்கும்போது அதுல ஒரு கதை வருதுன்னா அதை இமேஜின் பண்ணும்போது அதனுடைய திங்ஸ் எல்லாம் கலெக்டிவா உங்க பிரெயினுக்கு வந்துன்னே இருக்கும். ஓகே, இப்போ வந்து இன்னொரு பிக்சர் ஷேர் பண்றேன். ரெடியா இருங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த பிக்சர் தான் இது. ரெடி பாருங்க. இப்போ இதுல இருந்து நான் கொஸ்டின் கேட்க போறேன். ரெடியா இருங்க. பாத்துட்டீங்களா? ஓகே, பாருங்க. இப்போ இதுல இருந்து நான் கொஸ்டின் கேட்க போறேன். ரெடியா இருங்க. பாத்துட்டீங்களா? ஓகே, இப்போ வந்து குவிஸ் டைம். இப்போ இந்த பிக்சர் பாத்தீங்கல்ல, இதுல மங்கி எத்தனை இருந்தது? 2 மேம். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. 2 மேம். இல்ல, 4 1 மேம். 3 3 இருந்தது. பாருங்க, மேல ஒரு மங்கி இருக்கு, அப்புறம் கீழே 2 மங்கி இருக்கு. மேல கார் பக்கத்துல ஒரு மங்கி இருக்கா, பாத்தீங்களா? அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கு. கீழே 2 மங்கி. சோ உங்களுடைய விஷன் வந்து கரெக்டா இல்ல. நீங்க வந்து இந்த போட்டோகிராபிக் மெமரியில அப்படியே அதை பதிய வைக்கணும். சரியா? இப்போ வந்து இதுல வந்து திருப்பி ஒரு கொஸ்டின். இதுல ஒரு ஆல்பபெட் இருந்தது. அது என்ன ஆல்பபெட்? அது என்ன கலர்? வெரி குட். ஏ இருந்தது. வெரி குட். யார் சொன்னா? ப்ளூ கலர். வெரி குட். பாவனாவும்
வெற்றி அரசி அம்மா இன்னொருத்தவங்க பேரு அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க. கிளாப் பண்ணுங்க. ஏ இருந்தது, ப்ளூ கலர் இருந்தது. ஓகேவா? இப்போ இன்னொரு பிக்சர் காமிக்க ரெடியா இருங்க. இப்ப ரெடியா இருங்க. இதுல வந்து எத்தனை அனிமல்ஸோட பேர் இருந்தது? யோசிச்சு சொல்லுங்க. எத்தனை அனிமல்ஸோட பேர் இருந்தது? ஆன்சர் சொல்லுங்க. எத்தனை அனிமல்ஸோட பேர் எழுதியிருந்தேன்? 3 அண்ணி. 3 ராங் ஆன்சர். மேம் 4. 2 மேம். 2 ராங் ஆன்சர். அகைன் பாவனா தான் கரெக்டா சொன்னாங்க. 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஹென், அதுக்கப்புறம் என்ன இருந்தது? ராட், கேட், கவ். 4 வந்துருச்சா? ஓகே. இப்போ லாஸ்ட்ல கீழே லாஸ்ட் லைன்ல ஒரு வேர்டு இருந்தது. அது என்ன? லாஸ்ட் லைன்ல கீழே ஒரு வேர்டு இருந்தது. லாஸ்ட் ரோல என்ன வேர்டு இருந்தது? இல்ல, பென் இல்ல, ஹேட் இல்ல. பட். நோ. யாருக்கும் தெரியலையா? நல்ல மூளையை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. எதனாவது பார்த்தா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணும் ஃபுல்லா அப்படின்னு. காமிக்கவா? ஆன்சர் ரிலீவ் பண்றேன். கவு தான் இருந்தது லாஸ்ட் ரோல. கீழே உள்ள வேர்டு கவு. சரி, இப்போ மேல ஃபர்ஸ்ட் உள்ள வேர்டு என்ன இருந்தது? மறுபடியும் காமிச்ச. இப்பதான் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருந்தது? என்ன கலர்? வெரி குட். நவீன் கரெக்டா சொன்னா கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஆப்பிள் இருந்தது. என்ன கலர்? பிளாக் கலர். பிளாக் கலர் கரெக்ட் ஆன்சர். ஓகே, வெரி குட் வெரி குட். எல்லாரும் கரெக்டா சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம யூனிவர்ஸ் பத்தின விஷயங்கள் போலாம். ஓகேவா? ரெடியா? எல்லாரும் கண்ணை மூடி. நான் லாஸ்ட் வீக் சொன்னேன் பிரபஞ்ச சக்தி தான் உலகத்துல எல்லாத்த விட ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னேன். அந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்ம நிறைய விஷயம் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். கண்ணை மூடி. அந்த பிளாக் கலர் யூனிவர்ஸ் பிளாக்கா இருக்கும். அங்கங்க டாட் டாட்டா அந்த ஸ்கைல டாட் டாட்டா ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ எப்படி எர்த் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்ல போறேன். நீங்க வந்து இந்த பிக்சர்ல பாருங்க. ஓகேவா? நம்மளுடைய பூமி எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். நம்மள பூமி வந்து 5 பில்லியன் இயர்ஸ் அகோ. அப்போ எதுவுமே கிடையாது. இது மாதிரி இருட்டாதான் இருந்தது. ஃபுல்லா எதுவுமே இருக்காது. ஒரு பிளானட், சன் எதுவுமே இருக்காது. வெறும் டஸ்ட் தான் இருந்தது. ஸ்டார் இருந்தது. அந்த ஸ்டார் என்ன ஆச்சுன்னா பிக் பேங் தியரின்னு சொல்ற மாதிரி அந்த ஸ்டார்ஸ் ஒரு பெரிய வெடிப்பா வெடிச்சுது. அதுதான் பிக் பேங் இதை சொல்றாங்க. இது வந்து பெரிய வெடிப்பா, நெருப்பா ஒரு வெடிப்பு பெருசா வெடிச்சது. வெடிச்ச உடனே அதுல இருந்து நிறைய பாறைகள் வெளியில வந்தது. நிறைய பாறைகள் வெளியில வந்தது. அந்த பாறைகளும் துகள்களும் ஒன்றோடு ஒன்று மோதிச்சு. இது மாதிரிதான் பாறைகளும் துகள்களும் வெளியில சுத்திட்டு இருந்தது நம்ம கேலக்சி யூனிவர்ஸ்ல. அப்புறம் இந்த பாறைகளும் துகள்களும் ஒன்னோடு ஒண்ணு மோதி அதுக்கே உண்டான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. இது மாதிரிதான் அந்த பாறைகள்லாம் வெடிச்சு அங்கங்க சிதறி இருந்தது. ஆனா ஒரு ஒரு பாறைகளும் அதனுடைய சுத்தி சுத்தி என்ன பண்ணுச்சு? பல பில்லியன் இயர்ஸ் அது சுத்தி சுத்தி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஈர்ப்பு விசை வந்ததால ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்துட்டு என்ன ஆச்சுன்னா அப்போ பெரிய கிரகங்களா உருவாச்சு. 100க்கும் மேலான கிரகங்கள் அங்கங்க சுத்திட்டு இருந்தது. சோ அந்த 100க்கும் மேலான கிரகங்கள் என்ன பண்ணுச்சு? அதுவும் ஒன்னோடு ஒண்ணு மோதும் போது அப்ப உருவானதுதான் பூமி அப்படின்றது உருவாகுச்சு. இந்த பூமி உருவாகும் போது அது வெறும் நெருப்பு பந்தாதான் இருந்தது. வெறும் நெருப்பு தான் இருக்கும். அதுல 1100 டிகிரி வெப்பம் இருந்தது. அதுல நைட்ரஜன் கேஸும் கார்பன் டை ஆக்சைடு கேஸும் தான் இருந்தது. ஃபுல்லா வெறும் நெருப்பு பந்தா இருந்த பூமியில யாரும் வாழ முடியாது. நெருப்பு குழம்பு தான் இருந்தது. அப்போ வந்து பக்கத்துல வந்து ஒரு தியோ கிரகங்கள் அப்படின்ற ஒரு கிரகங்கள் இருந்தது. இதே மாதிரி ஒரு கிரகம் அது என்ன பண்ணுச்சுன்னா வேகமா வந்து பூமியோட மோதிச்சு. அந்த தியோ கிரகங்கள் இந்த பூமியோட மோதும் போது அங்க பெரிய நெருப்பு சிதைவுகள் உண்டாச்சு. அது உண்டாகும் போது சிறு சிறு பாறைகள், சிறு சிறு கற்கள் ட்ரில்லியன் மைல் தூரத்துக்கு வீசப்பட்டது.
இந்த மோதல்ல உருவான பாறைகள் 3200 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசப்பட்டு அங்கங்க அது சுழண்டுகிட்டே இருந்தது. அப்பதான் பூமியும் சந்திரனும் தனித்தனியா உருவானது. பூமி வந்து ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருந்தது முதல்ல. அப்புறமா ஒரு சில 600 மில்லியன் வருஷங்களா அது சுத்திக்கிட்டே இருந்தது. அப்புறமா தான் சோலார் சிஸ்டம் உருவானது. உருவாகும் போது இந்த டெப்ரீசஸ் வந்து பூமியை மேல வந்து விழத் தொடங்கியது. அது பூமி மேல வந்து விழும்பொழுது இந்த டெப்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய மீட்ராய்ட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதெல்லாம் வந்து விண்கற்களா வந்து விழுந்தது பூமி மேல. அப்போ பூமி மேல விழும்போது அதுல வந்து உப்பு மாதிரியான கிறிஸ்டல் சப்ஸ்டன்சஸ் அதுல இருந்தது. அந்த சப்ஸ்டன்சஸ் பூமி மேல வந்து விழும்போது நீர் துளிகளா மாறுச்சு. இப்படி ஒரு நீர்த்துளிகளா பூமி மேல விழுந்துதான் ஒரு 20 மில்லியன் இயர்ஸா அந்த பூமி மேல அந்த கற்கள் விழுந்தது. இந்த மாதிரி கற்கள் விழும்பொழுது அப்புறம்தான் இந்த பூமி மேல தண்ணி வந்தது. அந்த 1100 டிகிரி செல்சியஸ் வந்து 70 டிகிரியா குறைஞ்சது. குறையும் போதுதான் பூமி கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தது. ஆனாலும் அது மேல தண்ணி இருந்ததை தவிர அது மேல உயிரினங்கள் வாழறதுக்கு தகுதியா இல்லை. அந்த பூமி மேல உயிரினங்கள் வாழ முடியாது, வெறும் தண்ணியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூமிய ஒரு விண்வெளி வந்து அதுல வந்து விழுந்தப்போ அதுல வந்து இந்த தண்ணி எல்லாம் வெளியில போயிட்டு உள்ள இருக்கிற நெருப்பு பந்து, அதாவது அது உள்ள இருக்கிற நெருப்பு குழம்புங்கள்லாம் வெடிச்சு மேல லேண்ட் ஆச்சு. அந்த நெருப்பு எரிமலைகள்லாம் தண்ணிக்குள்ள இருக்க எரிமலைகள்லாம் வெடிச்சு அது மேல வந்து நிலப்பரப்பா ஆச்சு. அப்படிதான் வந்து நம்மளுடைய கான்டினென்ட்ஸ் எல்லாம் உருவாச்சு. அந்த கான்டினென்ட்ஸ் உருவாகுன அப்பயும் அந்த சர்ஃபேஸ் வந்து தெளிவா இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பில்லியன் இயர்ஸ் அப்புறமா வந்து மறுபடியும் அந்த கான்டினென்ட்ஸ் எல்லாம் மோதி மறுபடியும் அந்த கற்கள்லாம் மோதி இது மாதிரி மோதி இருந்ததாலதான் அப்பவும் உயிரினங்கள் அதுல வாழ முடியல அந்த நிலப்பரப்பு மேல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மறுபடியும் விண்கற்கள் வந்து பல விழும்போது அந்த தண்ணியோட ரியாக்ஷன் நடந்தது. அந்த விண்கற்கள்லாம் அந்த தண்ணியோட விழும்போது பல கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடந்தது. அப்படி நடக்கும்போதுதான் ஓர் இன உயிர் வந்து தோன்றியது. இப்படியேதான் நம்ம பூமி தோன்றது. இந்த பூமி தோன்றியது எப்படின்னு பார்த்தோம். அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம பூமி எப்படி வாழக்கூடிய இடமா மாறிச்சுன்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி, நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். 5 எக்ஸசைஸ் மறந்துச்சுன்னா யூடியூப்ல போயிட்டு பாருங்க. நம்மளுடைய வீடியோஸ் அப்லோட் ஆயிருக்கும், நாளைக்கு அப்லோட் ஆயிருக்கும். தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க. காலையில எழுந்த உடனே தோப்புக்காரனை போடுங்க. அதுக்கப்புறம் இந்த 5 எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் உங்க பிரெயினுக்கு ஆக்டிவேட் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போங்க. நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே. இப்போ வந்து அடுத்ததா கீதா தேவின்றவங்க உங்களுக்கு ஒரு கதை சொல்றாங்க. அதை கேட்கலாம். எல்லாரும் இந்த செக்ஷன் அட்டென்ட் பண்ண குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். குழந்தைகளா, இந்த பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சவுண்ட் காணும். சொல்லுங்க, அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அன்மியூட் பண்ணி பேசலாம் நீங்க. சரிங்க, இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன கதைக்கு போலாமா? நம்ம என்ன கதை பார்க்கலாம்னா இன்னைக்கு வந்து தெனாலிராமன் கதை பார்க்கலாம். தெனாலிராமன் கதை பத்தி தெரியல உங்களுக்கு? தெனாலிராமன் கதை நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ சின்ன கதை தான் அது. நம்ம சீக்கிரம் ஃபாஸ்டா போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா கதையை? ஒரு காலத்துல வந்து விஜயநகரம் என்ற ஒரு நகரம் இருந்தது. அதுல வந்து கிருஷ்ணதேவராயர் என்ற ஒரு மன்னர் வந்து ஆட்சி புரிந்திருந்தார். அவர் தான் ஆட்சி புரிந்திருந்தாரு. அந்த அரசபையில வந்து தெனாலிராமனும் ஒருவராக இருந்தார். இப்போ வந்து தெனாலிராமன் பத்தி சொல்லணும்னா அவர் ரொம்ப வந்து நகைச்சுவையாக பேசுவாரு, ரொம்ப திறமசாலி, புத்திசாலி. பட் அவர் வந்து எதை செஞ்சாலும் சாதுரியமா நல்ல பொறுமையா சிந்திச்சு செயல்படுவார் அவர். ஸோ தெனாலிராமன் வந்து அவர் பேசினாவே அரசருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா அவரை. ஸோ அவர் என்ன சொன்னாலும் அரசர் வந்து நல்லா கவனிச்சு கேட்டுப்பார். இப்போ ஒரு நாள் வந்து அரசபை கூடியது. இந்த அரசபையில வந்து மன்னருக்கு ஒரு கேள்வி எழுப்பினார். அது என்ன கேள்வினா, உலகிலேயே அதிக அழகும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய இடம் வந்து சொர்க்கம் என்று கூறுவார் சொல்லிட்டு பழைய காலத்து சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த சொர்க்கம் இப்போது எங்கு இருக்கிறது என்று யாராவது கூற முடியுமான்னு கேட்கிறாரு மன்னர். என்ன கேட்கிறாரு? சொர்க்கத்தை வந்து பார்க்கணும், சொர்க்கம் எங்க இருக்கிறது, இப்போது யாராவது வந்து அதை காட்ட முடியுமான்னு
அந்த அரசபையில மன்னர் கேட்கிறாரு. சரிங்களா? இப்போ வந்து மன்னர் என்ன சொல்றாரு, மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, அங்க அரசபையில மந்திரிகளா இருக்காங்க, காவலர்கள் இருக்காங்க, எல்லாரும் யோசிக்கிறாங்க, சொர்க்கமா, அது எப்படி நம்ம காமிக்க முடியும் அதை சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்ப வந்து தெனாலிராமன் சொல்றாரு, நான் காட்டுகிறேன் மன்னான்னு சொல்லிட்டு இந்த சபையில சொல்றாரு தெனாலிராமன். அப்போ மன்னர் கேட்டாரு, அப்படியா? அப்போ தெனாலிராமன் சொல்றாரு, எனக்கு வந்து ஒரு 3 மாசம் வந்து டைம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ஒரு 1000 பொற்காசு கொடுங்க, நான் வந்து உங்க சொர்க்கத்தை காட்டுறேன்னு சொல்றாரு. மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியா மன்னா, அப்படியா தெனாலிராமனே சொல்லிட்டு மன்னர் என்ன பண்ணாரு, அவர் கேட்ட மாதிரி 3 மாசம் டைம் கொடுத்தாரு. பிளஸ் வந்து 1000 பொற்காசுகளும் கொடுத்தாரு. இப்போ மன்னர் சொன்னாரு, இப்போ வந்து 3 மாசம் கழிச்சு நீங்க காமிக்கலனா, சொர்க்கத்தை வந்து எங்களுக்கு காட்டலன்னா அதுக்கு தக்க வந்து தண்டனையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு தெனாலிராமன் கிட்ட. தெனாலிராமனும் சரி சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு 3 மாசம் ஆயிடுச்சு. அரசபை கூடியது. இப்போ மன்னர் காத்து நிற்காரு. இதுக்கு நம்ம வந்து சொர்க்கத்தை காட்ட சொல்லியிருக்காருல தெனாலிராமன் இன்னைக்கு. ஸோ அதனால வந்து சொர்க்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போட சொல்லிட்டு நம்ம வந்து சொர்க்கத்தை காட்ட சொல்லியிருக்காருல தெனாலிராமன் இன்னைக்கு. ஸோ அதனால வந்து சொர்க்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போட சொல்லிட்டு சந்தோஷத்துல மன்னர் காத்து நிற்காங்க. மக்கள்லாம் வெயிட் பண்றாங்க, காவலர் இருக்காங்க, அங்க மந்திரிகள்லாம் இருக்காங்க, வெயிட் பண்றாங்க. தெனாலிராமன் இன்னும் ஆளே காணும். எல்லாரும் பாக்குறாங்கன்னு தெனாலிராமன் ஆளை காணுமே சொல்லிட்டு. இப்போ மன்னர் தெனாலிராமன் வந்து வராரு. இப்பதான் வராரு. மன்னர் கேட்கிறாரு தெனாலிராமன் பார்த்து, சொர்க்கத்தை காட்டுறீங்களா தெனாலிராமரே, இன்னைக்கு நம்ம போலாமா அப்படி கேட்கிறாரு. அப்ப தெனாலிராமன் சொல்றாரு, சரிங்க மன்னா, வாங்க, நாங்க இன்னைக்கு சொர்க்கத்தை காட்டுறேன் உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு காட்டுக்கு அழைச்சி போறாரு. மன்னர் கொஞ்சம் மந்திரிக, சில காவலர்கள் சேர்ந்து ஒரு காட்டுக்கு வந்து தெனாலிராமன் அழைச்சிட்டு போறாரு. ஸோ அந்த காட்டுக்கு போறாங்க. எல்லாரும் போயிட்டு அந்த காட்டுல ஒரு பசுமையான இடம் இருக்கு, நல்லா சூப்பரா இடம். பார்த்தா இந்த பசுமையான இடத்த வந்து எல்லாரும் பாக்குறாங்க சுத்தி. இப்ப மன்னரும் பாக்குறாரு, ஆஹா, இன்னும் இந்த இடம் இவ்வளவு பசுமையா இருக்கே சொல்லிட்டு மன்னர் வந்து ஆச்சரியமா பாக்குறாரு. நம்ம விஜயநகரம் என்ற நம்ம ஆட்சியா இந்த மாதிரி ஒரு பசுமையான இடம் இருக்கு, எனக்கு இதுக்கும் தெரியாது போச்சே சொல்லிட்டு மன்னர் சொல்றாராம். இப்போ நான் பார்த்ததையே அப்படி சொல்லிட்டு மன்னர் சொல்றாராம். அப்போ வந்து காவலர்கள் சொல்றாரு, ஆமா மன்னா, இந்த இடம் எங்களுக்கு தெரியும், முன்னாடி தெரியும் எனக்கு, ஆனா நாங்க வந்து உங்ககிட்ட சொல்லல, உங்களுக்கு தெரியும்னு நினைச்சிட்டு நாங்க சொல்லல அப்படி சொல்லியிருக்காரு. சரி, மன்னர் வந்து அந்த காட்டுல பாக்குற தெனாலிராமன் வராரு. மன்னா, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு நாள் மட்டும் இந்த காட்டுல நம்ம எல்லாம் தங்கி இருக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொல்றாரு. மன்னரும் சரி சொல்லிட்டாரு. அப்ப என்ன சொல்றாரு, மன்னர் வந்து காவலர்களை கூப்பிட்டு நம்ம ஒரு டென்ட் போட சொல்லுவாங்க, கூடாரம் சொல்லுவாங்கல்ல, அப்பதான் அங்க ஸ்டே பண்ண முடியும். ஸோ அதனால வந்து டென்ட் போட சொல்றாங்க. ஸோ காவலர்கள் எல்லாம் சேர்ந்து டென்ட் போட்டு கொடுத்தாங்க. ஸோ நைட் வந்து எல்லாரும் அங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க, காட்டுக்குள்ளேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்டே பண்ணிட்டு காலையில ஆயிடுச்சு. காலையில ஆயிட்டோடனே தெனாலிராமன் உட்காந்துருக்காரு, நல்லா அந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காரு. தெனாலிராமன் வராரு. வந்துட்டு மன்னரை பார்த்து மன்னருக்கு ஒரு மாம்பழம் கொண்டு வந்து தராரு. ஸோ மன்னரும் பார்த்து மாம்பழம் கொடுத்தவொடனே, தெனாலிராமன் கொடுத்தவொடனே மன்னர் வந்து மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்றாரு. இந்த மாம்பழம் சாப்பிட சொல்ல மன்னருக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த மாம்பழம் வந்து அவ்வளோ சுவையா இருக்கும், ஸோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மாம்பழம். அவர் சாப்பிட சொல்ல அவரை அறியாமையே, ஆஹா, இந்த மாம்பழம் எவ்வளோ அருமையா இருக்கு, எவ்வளோ சுவையா இருக்கு, இதுதான் சொர்க்கம் சொல்லிட்டு மாம்பழத்தை வந்து சொர்க்கம் சொல்லிட்டு அப்படியே சொல்றாராம். தெனாலிராமனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மன்னர் கேட்காம தெனாலிராமன் சொல்றாரா மன்னர் பார்த்து, மன்னா, இந்த காட்டுல பாருங்களேன், இங்க சுற்றி இருக்கும் பசுமையான காடுகள், பசுமையாக இருக்குது. காடுல இருக்க ஒரு செடிகளும் வந்து அப்படி பச்சை பசேன்னு பசுமையா இருக்கு. சுத்தமான காற்று கிடைக்குது நம்மளுக்கு. பூத்து குலுங்கும் செடிகள், இந்த செடிகள் எல்லாம் எப்படி இருக்குது, நல்லா பூத்து குலுங்குது, கலர் கலரா ஃப்ளவர்ஸ், அப்படி பார்த்தா கண்ணில் பறிக்குது. அப்படி பறவைகள்லாம் என்ன ஆகுது, சத்தம் போடுது, அப்படி பறந்துட்டு சத்தம் போட்டுட்டே பறக்குதான் பறவைகள்லாம். ஸோ மான்கள் என்ன பண்ணுது, அங்கும் இங்கும் வந்து மான்கள் துள்ளி குதிச்சு அந்த காட்டுல ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பண்ணி தெளிப்பது போல மழைச்சாரல்கள் என்னது, ரிஸ்லிங் சொல்லுவாங்கல்ல, மழை சும்மா தூரல் போடுது. பக்கத்துலயே வந்து ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு வர. ஸோ இந்த பசுமையான காட்சிகள்லாம் தெனாலிராமன் வந்து மன்னருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. மன்னரும் அந்த பசுமையான காட்சிகளை பார்த்து ரசிச்சுட்டு சொல்றாரு. தெனாலிராமன் சொல்றாரு, இந்த காட்டை வந்து மன்னர்கிட்ட சொல்றாரா, இவற்றை விட சொர்க்கம் பெரியதா மன்னா என்று தெனாலிராமன் கேட்கிறார் மன்னன் பார்த்து. என்ன சொல்றாரு, இந்த காட்டுல இருக்க பசுமையான விஷயங்களை தவிர இதை விட சொர்க்கம் பெருசா இருக்குமா, இது எவ்வளவு சொர்க்கமா இருக்குது, சுத்தமான காற்று, பசுமையான செடி கொடிகள். இதை பார்த்துட்டு வந்து மன்னர் வந்து அந்த பசுமையில அந்த
மெய் மறந்து என்ன சொல்றாரு, ஆமாம் தெனாலிராமரே, இதுதான் சொர்க்கம் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் சொல்றாரு. சோ சொர்க்கம்னா என்னது? நம்ம இயற்கையோட நம்ம வாழ்ந்தா நம்ம சொர்க்கத்தை பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் மன்னர் கேட்கிறாரு, சரி சொர்க்கத்தை நீங்க காட்டிட்டீங்க, நானும் இந்த காட்டில் இருக்கிறது சொர்க்கம் என்று அக்செப்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் 1000 பொற்காசு கொடுத்தாருல மன்னர், அது என்ன ஆச்சு? இதுக்கு அது 1000 பொற்காசுகளை வந்து வாங்கினீங்க சொல்லிட்டு மன்னர் வந்து தெனாலிராமன் பார்த்து கேட்கிறாரு. அப்ப தெனாலிராமன் சொல்றாரு, அந்த 1000 பொற்காசுகளை வைத்து இந்த விதைகள் வாங்கினேன் மன்னா, மரக்கன்றுகள் வாங்கி நம்ம நாட்டுல இருக்க மக்கள் கிட்ட எல்லாம் கொடுத்து பயிர் செய்ய சொல்லியிருக்கிறேன். செடிகளா கொடுத்து பயிர் சொல்லியிருக்காராம். எதுக்குன்னா நம்ம காட்டுக்குள்ள ஒரு இடத்த மட்டும் தான் சொர்க்கமா பாக்குறோம். நம்ம இதே இந்த காட்டுக்குள்ள இந்த மரங்கள்லாம் பார்த்து சொர்க்கம் சொல்றத வந்து நம்ம இந்த விஜயநகரம் முழுவதுமே சொர்க்கமா காட்சி அளிக்கணும். அப்போ விஜயநகரம் முழுவதுமே மரக்கன்றுகள் செடிகள் எல்லாரும் அவங்க வீட்டுல வளர்த்தா இந்த நகரம் முழுவதுமே நம்ம பசுமையா காட்சி அளிக்கும். இப்ப நகரம் முழுவதுமே எப்படி கிடைக்கும்னா சொர்க்கமா நம்ம சொர்க்கத்தை பார்க்கலாம். இங்க வாழ ஒவ்வொருவரும் சொர்க்கத்தை காணலாம் என்று தெனாலிராமன் மன்னரிடம் கூறுகிறார். அப்போ மன்னர் சொல்றாரு, ஆஹா என்ன அற்புதமான யோசனை. தெனாலிராமன் ரொம்ப பாராட்டினாரு மன்னர், கை தட்டிட்டு. அப்ப என்ன பண்ணாரு, நிறைய பொற்காசுகளும் பரிசுகளும் வழங்கினார். சரி, இந்த கதை புரிஞ்சுதாங்க பசங்களா? புரிஞ்சுதுன்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா தம்ஸ் அப் காமிங்க. சூப்பர். இப்போ இந்த கதையில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மரங்கள் தான் வந்து நம்மளுக்கு சுத்தமான காற்றை குடிக்குது. ஸோ வந்து நம்ம பசுமையான இந்த மரங்கள் வந்து நம்ம தேவையான சுவாசத்தை, நம்ம ஆக்சிஜன் சப்ளை நம்மளுக்கு கிடைக்கணும்னா, இந்த சுத்தமான காற்று வேணும்னா நம்மளுக்கு நிறைய மரங்கள் இருந்தாதான் சுத்தமான காற்று கிடைக்கும். ஸோ சுத்தமான காற்று இருந்தா நம்ம சுவாசிச்சா நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், எல்லாரும் மரங்களை நடணும். நம்ம வீட்லயும் செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் வளர்க்கணும். அப்போ நம்ம தெருவும் நம்ம சொர்க்கம் மாதிரி இருக்கணும்னா, நம்ம தெருவு, நம்ம வீடு, நம்ம ஊரு எல்லாம் நம்மளும் சொர்க்கமா பசுமையா இருந்தா நம்மளும் சொர்க்கத்துல வாழற மாதிரி தானே வாழலாம்ல. இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லா மரத்தை வெட்டிட்டு வீடு கட்டுறோம். மெட்ரோக்காக நிறைய மரங்கள்லாம் இருக்கிற மரங்களா கூட அழிச்சிடுறோம். அப்படி வந்து நம்ம வந்து மரம் வளர்க்குறதும் கிடையாது, இருக்கிற மரங்களும் அழிச்சிடுறோம். ஸோ நிறைய பொல்யூஷன்ஸ் வர வண்டினால நம்மளுக்கு நிறைய ஏசி போறதுனால அது ஒரு வெளியே பொல்யூஷன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய உடல்ல வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து தருது. லங்ஸ் பிரச்சனை, நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குறோம், உடல்ல நோய்கள் எல்லாம் பார்க்குறோம். ஸோ நம்ம இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா, நோய்கள் இருந்து நம்ம வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா, நல்ல காற்றை சுவாசிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நல்ல மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் நம்ம வளர்க்கணும். கண்டிப்பா மரம் வளர்த்தாதான் நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து நம்ம வாழ முடியும். இப்போ வந்து நம்ம இப்போ வீட்டுல மரம் வளர்க்க முடிய இடம் இல்லை அப்படி சொன்னா, அட்லீஸ்ட் மாடி தோட்டம் இல்ல கொடி வகைகள் செடி சின்ன சின்ன தொட்டியில செடி வச்சு வளர்க்கலாம். ஸோ நம்மளால மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ மரத்தினால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன பயன்கள் சொல்லிட்டு யாருன்னா சொல்லலாம். சாட்ல போடலாம், இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மிக சிறப்பா இருந்தது கதை, மிகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. பசங்க எல்லாரும் அவங்க வீட்டுல ஒரு செடி மரம் கண்டிப்பா நட்டு வைக்கணும். அடுத்த வாரம் யார் யாரெல்லாம் செடிக்கு புதுசா நட்டிருக்கேன்றது சொல்லணும். அப்பதான் நம்ம வந்து இந்த பூமிக்கு நம்ம செய்யற ஒரு நல்லது, ஒரே ஒரு நல்லது நம்மளால செய்ய முடிஞ்சது மரம் வளர்ப்போம். சின்ன பசங்களாங்கே நீங்க இதை செய்யணும். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரஸ்வதி அம்மா, நீங்க பேசலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்களா? வாழ்க வளமுடன். ஆன் பண்ணிக்கோங்கடா செல்லம். சுய சங்கல்பம். நம்ம ஏற்கனவே அதிகாலை எழுவேன், என் வேலைகளை நானே செய்வேன், தினமும் உடற்பயிற்சி செய்வேன், நான் வலிமையானவன். இந்த வாரம் சங்கல்பம் வந்து நல்லதை ஈர்ப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது, கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா நாம உயரணும் அப்படின்னா நாம நல்ல விஷயத்த மட்டும்தான் அதுல இருந்து கேட்ச் பண்ணணும். நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னா நம்ம கண்ணு பார்க்க கூடாது, காது கேட்க கூடாது. அதை நம்ம வாழ்க வளமுடன். கேக்குதா? கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். நாம நல்லதை ஈர்ப்பேன், அது வந்து இந்த வாரத்தோட சங்கல்பம்.
நம்ம சுத்தி நடக்கிறதுல நம்ம முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், அப்சர்வ் பண்ணிக்கணும். மத்ததெல்லாம் வந்து நாம அப்சர்வ் பண்ணக்கூடாது. இது நான் இந்த வாரத்தோட சங்கல்பம். அதுக்கடுத்து வந்து கான்பிடென்ட் கார்னர் அப்படின்னு ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த அப்பா அம்மா ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்திருந்தாங்க தனக்கு குழந்தை ஒண்ணு வேணும் அப்படின்றது. அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்தது. ஆவல் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அப்பா அம்மாவோட முகத்துல சந்தோஷம் இல்ல. ஏன் சந்தோஷம் இல்ல? 2 கைகளும் இல்ல, 2 கால்களும் இல்ல. ஆஸ்திரேலியாவுல இப்படி ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அப்பா அம்மாவுக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப எதிர்பார்த்து நமக்கு இப்படி ஒரு குழந்தைய கடவுள் கொடுத்திருக்கான் அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த குழந்தையோட பேரு நிக் வியூஜிக். நிக் வியூஜிக். நிக் வியூஜிக் அந்த குழந்தையோட பேர். சரி, கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய அப்பா அம்மா பாதுகாத்து வளர்த்துன்னு வராங்க. வளர்த்துன்னு வரும்போது எடுத்துன்னு போய் அரசு பள்ளியில பல பள்ளியில சேர்க்கறதுக்காக போறாங்க. எந்த பள்ளியிலயும் சேர்க்க முடியல. அப்புறம் ஒரு அரசு பள்ளியில எடுத்துன்னு போயிட்டு சேர்க்கலாம் அப்படின்னு போறாங்க. போகும்போது அந்த அரசு பள்ளியிலேயே அந்த குழந்தைக்கு இடம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா வந்து தரமாட்டேன்னு சொன்னதுனால விடல. கோர்ட்ல கேஸ் போட்டு தன் குழந்தைய சேர்க்கிற வரைக்கும் போராடி அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. சேர்த்து தானே கூப்பிட்டு போய் விடுவாங்க, சாப்பாடு ஊட்டுவாங்க, எல்லாமும் செய்வாங்க. செய்யும் போது அந்த குழந்தை எப்பெல்லாம் வந்து அவமானத்துல மத்த பசங்க எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்படியெல்லாம் அவமானப்பட்டு அந்த குழந்தை வந்து வீட்டுல அழும்போது அந்த அம்மா அப்பா சொல்லுவாங்களா, நிறைய கான்பிடென்டான கதையெல்லாம் சொல்லி, நீ சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்க, நீ சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்க, மனம் தளராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லா வேலையும் அந்த குழந்தைய தானே தானே செய்யற மாதிரி பழகிட்டாங்க. தானே வந்து கால்ல 2 விரல் மட்டும்தான் இருக்குது. அது தெரியுது பாருங்க. கால்ல 2 விரல் மட்டும்தான் இருக்குது. அப்படியே சோஃபாவில் எகிரி குதிச்சு உட்கார முடியும், கார் ஓட்ட முடியும், டைப்ரைட்டிங் மிஷின்ல டைப்ரைட்டிங் பண்ண முடியும், பேச முடியும், படிக்க முடியும். தான் சொல்லி டைப்ரைட்டிங்ல டைப் பண்ணி புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு. கைகளும் இல்லை, கால்களும் இல்லை, எனக்கு கவலையும் இல்லை அப்படின்னு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு. நிறைய படிச்சிருக்காரு. இது மட்டும் இல்ல, உலகத்தின் மிகச் சிறந்த பேச்சாளர். இதுவரைக்கும் அவர் எத்தனை நாட்டுக்கு போயிருப்பாரு? எத்தனை நாட்டுக்கு போயிருப்பாரு? ஒரு கற்பனையில அப்படியே வந்து மனசுல சொல்லுங்க பாக்கலாம். 2 நாடு, 3 நாடு, 5, 10, 20 இல்ல, 58 நாடுகளுக்கு அவர் பிரயாணம் பண்ணியிருக்காரு. மனசுக்குள்ள இப்ப நமக்கு என்ன வரணும்? வாவ்! எத்தனை நாடுகள்? 58 நாடுகள். கை கால் இருக்கிற நாம 58 ஊரையும் இன்னும் பார்த்ததில்லை. 58 நாடுகள் அவர் பார்த்திருக்காரு. சும்மா போல 60 லட்சம் பேர் முன்னிலையில் அவர் இதுவரை பேசி இருக்காரு. இன்னைக்கு நாம அவரை பேசணும் அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னா, அவரோட கால் ஷீட் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்படி ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அவர். அவர் பேசுற இடத்துல ஃபுல்லா மக்கள் வந்து பின் டிராப் சைலன்ஸ். ஒரு அரங்க ஒண்ணு போட்டாங்க, அதாவது ஒரு இந்த இடத்துலதான் அவர் பேசணும் அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துக்கு கட்டுக்கடங்காம கூட்டம் நிற்கும். நிக்கிற இடத்துல ஃபுல்லா பின் டிராப் சைலண்ட். மக்கள் எப்பவும் சிரிச்சுனே இருப்பாங்க. அப்படியே அவர் பேச பேச மெய் மறந்து அழுவாங்க. அவர் சொல்றாரு, ஒரு தற்கொலை பண்ணிக்க போறவங்க, ஒரு தன்னம்பிக்கை இல்லாதவங்க, அவங்கள எடுத்து வந்து என்கிட்ட விடுங்க, அவங்களையெல்லாம் நான் மாட்டிருக்கிறேன். நடக்க முடியாதுன்னு நினைச்சவங்களை என்னோட பேச்சால நான் நடக்க வச்சிருக்கேன். என்னுடைய பேச்சால நான் நிறைய தன்னம்பிக்கையை வளர்த்திருக்கேன். எனக்கு கைகளும் இல்லை, கால்களும் இல்லை, கவலையும் இல்லை அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இப்ப சொல்லுங்க பாக்கலாம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலின் தோணியாக வாழ நினைத்தால் வாழலாம். இது நமக்குள்ள ஓடினே இருக்கணும். இன்னொரு பாட்டு, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவனி வணிந்து போற்றி புகழ வேண்டும், பூம் சாமிக்கு நிகராக தன்னைத்தானும் அறிந்து கொண்டு வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா, தன் தேவை அறிந்து கொண்டு வாரி வழங்குவார்கள் தெய்வத்தின் நிகரில்லையா. அது மாதிரி
அவர் மத்தவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற சிறந்த பேச்சாற்றல். திருமணம் ஆயிடுச்சு, அவருக்கு அழகா 2 குழந்தைங்க, எந்த ஊனமும் இல்லாத 2 குழந்தைகள் பிறந்திருந்து. அதுக்கப்புறமா அவரு இப்பவும் அவர் தன்னம்பிக்கையான கிளாஸ் அவரு நடத்திட்டு இருக்காரு. முதல்ல நம்மள நாம ரசிக்கணும், மத்தவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்கவே கூடாது. முதல்ல அப்ப நினைச்சு பாருங்க, யாராவது நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னு நமக்கு எப்போது குறுக்கி போகிறோம், யாராவது நம்மள வந்து டீச் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. அப்ப நாம நினைச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் உங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்துருக்கீங்கன்னு நினைச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்துருக்கீங்கன்னா மத்தவங்க எப்படி அதை அசைக்க முடியும்? கண்டிப்பா அசைக்க முடியாது. உங்களை நீங்க மதிச்சீங்க அப்படின்னா மத்தவங்க உங்களை அசைக்கவே முடியாது அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறவரு இந்த நிக் யூஜி. அவருக்கு அவருடைய வேலையை எல்லா வேலையும் அவரால் செய்துக்க முடியும். அந்த சாப்பாடு ஊட்டுறது இதெல்லாம் அம்மா செய்தாங்க, எப்படி செய்ய முடியும்? அவர் தான் சொல்வாராம், கால்ல 2 விரல் இருக்குது இல்ல, எனக்கு அது போதும். அழகா கார் ஓட்டுவார். அவரோட வீடியோஸ் எல்லாம் இருந்தா எடுத்து பாருங்க. அழகா கார் ஓட்டுவாரு, அவருடைய வேலையெல்லாம் அவரே செய்வாரு, அவரே சாப்பிடுவாரு, நிறைய புத்தகங்களை படிப்பாரு, எழுதுவாரு, பேசுவாரு, நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்காரு, தன்னுடைய வேலையும் தானே செய்துன்னு மத்தவங்களுக்காக மத்தவங்களுடைய தன்னம்பிக்கையும் தூண்டும் முயற்சியில இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆஸ்திரேலியாவில். அவரை நாம இன்று மனதில் நிறுத்தி நம்முடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும், நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லினே இருங்க, எல்லையற்ற ஆற்றலுடையவன் தான். தினமும் காலையில எழுந்து உட்கார்ந்த உடனே கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லையற்ற ஆற்றலுடையவன் தான், என்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ளும் வளத்தை எனக்கு தாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை திரும்ப 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 பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. வேற உங்களை சுத்தி எதெல்லாமோ நடக்குது, எதெல்லாமோ பேசுறாங்க, அதையெல்லாம் காதை கேட்காதீங்க. எனக்கு காது கேட்கல, நல்லதை மட்டுமே நான் ஈர்ப்பேன், நல்லதை மட்டுமே நான் ஈர்ப்பேன் அப்படின்னு அதை மட்டும் ஏத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னும் ஒரே ஒரு கருத்து, கண்கள் இல்லாதவங்க யாராவது விபத்துல இறந்திருக்காங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்க. கண்கள் இல்லாதவங்க யாரும் விபத்துல அடிபட்டு இறந்ததா இல்ல, என்ன விழிப்புணர்வோட இருக்காங்க. அப்ப அந்த விழிப்புணர்வு வந்து நமக்கு முக்கியம், எப்போதும் விழிப்புணர்வோட இருக்கணும். அந்த விழிப்புணர்வு சீர்மை, ஓர்மை, கூர்மை, நேர்மை இதெல்லாம் வர்றதுக்கான முயற்சிக்கு தான் நாங்கெல்லாம் உங்களுக்காக செய்துட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிக் யூஜிக்கை மனதில் நிறுத்துவோம், தன்னம்பிக்கையோடு வாழ்வில் உயர்வோம், உயர்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பு மாணவ செல்வங்களே, நன்றியும் வணக்கங்களும் குறித்தாகுக. யாராவது ஒருத்தர் பிடிச்சிருக்கான்னு சொல்லாமா? மைக் ஓபன் பண்ணி. உஷா, வாழ்க வளமுடன். மேம் இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது? உங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் இவரை பத்தி அம்மா சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சொல்லுங்க. இது உள்ள மோட்டிவேஷனா எடுத்துட்டு நம்ம லைஃப்ல இருக்கிற சின்ன சின்ன தடைங்களை விட்டுட்டு முன்னேறலாம். இவரை பார்த்து இவர் ரொம்ப படிச்சு எவ்வளவு பெரிய ஆளானார் அம்மா எடுத்து வச்சாங்க. நன்றிங்கம்மா. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. அனு அவந்திகா வெரி நைஸ் மான் மெசேஜ் போட்டிருக்காங்க. வெரி குட். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. யாராவது பேசுங்களேன், மைக் ஓபன் பண்ணலாமே. உஷா மேம் பேசுடா. மேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம், நல்ல மோட்டிவேஷனா சொன்னீங்க. வீடியோ ஆன் பண்ணுடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிறு காலை 10:30க்கு இணைவோம். நன்றிங்கம்மா. சரஸ்வதி அம்மா நன்றி. வாழ்க வளமுடன்.